எனக்கு வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டு ஓகே. இப்போ எனக்கு உடம்புல கரெக்டா இருக்கு. உனக்கு வந்து ஃபேட் வயிறு உப்பானாலே ஃபேட் தான்டா. வயிறை மட்டும் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? வயிறை குறைக்கணும். ஓகே, நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாடியில இருக்க ஃபேட்டை ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம், அதுவும் ஒர்க் அவுட்டே இல்லாம. ஃபர்ஸ்ட், நீங்க சாப்பிடுற நேரத்தை தவிர மத்த நேரத்திலயும் உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா யோசிக்காம நிறைய தண்ணி எடுத்து குடிச்சுங்க. பிகாஸ் நம்ம தண்ணி தாக எடுக்கிறதுக்கும் நம்ம பிரெயின் வந்து பசிக்கிற மாதிரியான சிக்னல் தான் கொடுக்கும். நீங்க நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு பசியும் போயிடும். செகண்ட், சாப்பாடு, சப்பாத்தி, உப்புமா, தோசை இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது கூடவே ஒரு 50 கிராம் பயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயிர்ல இருக்க ப்ரோட்டீன்ஸும் காய்கறில இருக்க ஃபைபர்ஸும் ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேரத்துல சாப்பிடும் போது லோ கேலரிஸ்லயே நம்மளோட மீலை கம்ப்ளீட் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றதுனால உங்க பாடியில இருக்க ஃபேட்டை ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸ்வீட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸும் கம்மியாகும். கம்மி கேலரிஸ்ல உங்களோட மீலையும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் ரெகுலரா சாப்பிட்றதுனால நம்ம பாடியில வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நைட் டின்னரை தூங்க போறதுக்கு முன்னாடி 3 to 4 hours முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க. நீங்க அப்படி பண்றதுனால நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே போய் தூங்கணும்னா நம்ம பாடியில தேவையில்லாத ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தூங்கினா நம்ம பாடியில ஃபேட் லாஸும் ஈஸியா நடக்கும். இது கூடவே கொஞ்சோண்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணாம இருக்கும், மசில் கொஞ்சம் கெயின் ஆகும்.